ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ஜிக்ஸாக் ஸ்டிச்சையும் டபுள் ஜிக்ஸாக் ஸ்டிச்சையும் நான் ஒரே கிளாஸ்லேயே போட்டுட்டேன். ஏன்னா இது கொஞ்சம் ஈஸியாக நம்ம டிசைன் பண்ணிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, இதெல்லாம் நம்ம நீடில் ப்ராக்டிக்ஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சில இந்த ஸ்டிச்சஸ்லாம் நம்ம பார்டராக கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அதனால் நான் 2 சேர்த்து ஒரே வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, ஓகேவா? இப்போது இந்த மாதிரி பார்டர் டிசைன்லாம் ரொம்ப பெருசாக, அதாவது 1 இன்ச்சு கேப், 2 இன்ச்சு கேப் அந்த மாதிரிலாம் நம்ம போடக்கூடாது. ஒரு 1/2 இன்ச்சை விட கம்மியான கேப்பில் போட்டால் தான் இந்த டிசைன் வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். நான் போட்டது 1/2 இன்ச்சு இருக்கும். வீடியோக்காக நான் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் சின்ன சைஸாக போட்டுக்கோங்க, ஓகேவா? இப்போ நம்பர் 1 இல்லை, நான் 1, 2 அப்படின்னு 2 லைன் போட்டிருக்கேன். இப்போ 1லேருந்து ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்து நான் செயின் போட்டு அதை கிராஸாக கொண்டு போய் நம்பர் 2ல் பஞ்ச் பண்ணி ஒரு செயின் ஸ்டிச்சு லாக் கொடுத்துட்றேன். ஏன் லாக் கொடுக்குறோன்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லாங் செயின் போட்டுட்டு நம்ம அப்படியே திருப்பினோன்னா ஒன்று அந்த ஷேப் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வராது. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா, அந்த லாங் செயின் வந்து மேலே தூக்குன மாதிரி ஆயிரும். இப்போ நம்ம வந்து கரெக்டாக நம்ம அதில் ப்ளேஸ் பண்ண மாதிரி இருக்காது, சரிங்களா? அதாவது மூவ் ஆகாமல் இருக்காது. அதனால தான் லாங் செயின் எப்போல்லாம் போடுறோமோ அப்போல்லாம் நீங்கள் குட்டியாக ஒரு செயின், லாக் செயினை வந்து போட்டுருங்க, ஓகேவா? இந்த மாதிரி ஜிக்ஜாக்காக ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஜிக்ஸாக்காக போட வரலன்னா நீங்கள் வி மாதிரி இந்த ஜிக்ஸாக் பேட்டர்னை ஒரு பென்சில் வச்சு வரைஞ்சிட்டு கூட போடுங்க. இதை நீங்கள் சுடிதார் நெக்கில் போடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ்லையும் போடலாம். ஸ்லீவோட பார்டரில் போடலாம். ப்ளவுஸோட நெக்கு போர்ஷன், பேக் நெக் இருக்குது பார்த்திங்களா, அதுலேயும் போடலாம். இதே ஸ்டிச்சை யூஸ் பண்ணி நம்ம வந்து மிஷின் எம்ப்ராய்டிங், நார்மல் மிஷின் எம்ப்ராய்டிங்லேயும் பண்ணலாம். உங்களுக்கு அந்த டிசைன் வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நார்மல் டெய்லரிங் மிஷினில் இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சை வந்து நம்ம சில்க் த்ரெட்டில் எப்படி போடலாங்கிறதும், அது வந்து சில்க் த்ரெட்டில் பண்ண முடியாது, ஒன்று ஜரியில் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட்டில் பண்ணலாம், சரிங்களா? உங்களுக்கு யாருக்காவது அந்த வீடியோ ஒரு ஐடியாவுக்கு வேணும், ரெஃபரன்ஸ்க்கு வேணும்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? நான் கண்டிப்பாக அதை வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ப்ளவுஸுக்கு இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சை எப்படி நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது, ஓகேவா? இந்த மாதிரி லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின் அப்படிங்கிற டைரெக்ஷனில் ஒன் பை ஒன்னாக போடுங்க. சிங்கிள் த்ரெட்டு வந்துச்சுன்னா எடுத்து விட்டுட்டு ஒர்க் பண்ணுங்கள். இப்படி இழுக்கும்போது பார்த்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம லாக் போட்ட செயின் வந்து, குட்டி செயின் வந்து லாக் ஆயிரும்ல, இப்போ போட்டுட்டு நீங்கள் மேலே டைரெக்ஷன் மாற்றும் போது அது ஆட்டோமேட்டிக்காக குட்டியாக லாக் ஆயிரும், சரிங்களா? மூவ் ஆகாது. ஃப்ரேமில் வந்து கிளாத் எனக்கு கொஞ்சம் லூஸாக இருக்குது. நீங்கள் வந்து டைட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்கள். நம்ம லூஸாக இருந்தாலுமே அந்த த்ரெட்டு மேலே எடுக்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், சரிங்களா? அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஜிக்ஸாக்கை ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுடலாம். போட்டுட்டு இதை மட்டுமே நீங்கள் பார்டராக கொடுக்கலாம். இதில் வந்து நீங்கள் பீட்ஸ் வச்சு ஃப்ளவர் டிசைன் கொடுக்கலாம், அல்லது வீட் பீட் வச்சு, கட் பீட் வச்சு இந்த ஒவ்வொரு வி ஷேப்பு சென்டர் வருது பார்த்திங்களா, அந்த சென்டர்லலாம் நீங்கள் அந்த ஒரு வி ஷேப்பை கொடுக்கலாம். அதாவது பீட்ஸ் கட் பீடு கொடுக்கலாம், இல்லை லாங் ஃப்ரெஞ்ச் நாட் இருக்குது பார்த்திங்களா. உங்களுக்கு இந்த டிசைனை பேஸ் பண்ணி நிறைய ப்ளவுஸ் டிசைன் வேணுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதை வீடியோவாக உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு டிசைன்லேயும் நம்ம அதை க்ரியேட்டிவாக அந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை டிசைன் பண்ணிக்கலாம், ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நாட் போட்டு எடுத்துகிட்டு நான் ஒரு 3 mm or 5 mm பெரிய பீடாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை சிங்கிள் பீட் மெத்தடில் வந்து நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லாக் போட்டு எடுத்துக்கோங்க, ஓகேவா? நீங்கள் வந்து பீடு ஸ்டிச் பண்ணுறதுக்கு சிலர் வந்து நைலான் த்ரெட் யூஸ் பண்ணுவாங்க, ஷூயிங் த்ரெட் யூஸ் பண்ணுவாங்க, ஜரியும் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் கன்வீனியண்ட்டாக பார்த்து, உங்களுக்கு எது ஈஸியாக வருதோ அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? இப்போ நான் டயாலஜி பிராண்டு A1 மம்தா பிராண்டில் நான் ஜரி எடுத்திருக்கேன். ஜரி எப்போதுமே நம்ம சிங்கிள் ஸ்டாண்ட்ஸாக தான் எடுப்போம். அந்த சிங்கிள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்தால் தான் நம்ம அது சில்க் த்ரெட் மாதிரி நமக்கு டபுள் ஸ்டாண்ட்ஸ் தேவைப்படாது. சிங்கிள் இதிலே பண்ணிக்கலாம், ஓகேவா? இப்போ வந்து ஒவ்வொரு கேப் இருக்குது பார்த்திங்களா, இந்த கேப்லலாம் நான் வந்து
ஒரு பீடு வந்து போட்டு டிசைன் பண்ண போகிறேன். நீங்கள் இதில் நான் சொன்ன மாதிரி கட் பீடு வச்சு பண்ணலாம், லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம், ஃப்ரெஞ்ச் நாட்டு போட்டு ஃபில் பண்ணலாம். ஜரியில் வந்து ஜிக்ஸாக்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இது இருக்குது பார்த்திங்களா, ஃப்ரெஞ்ச் நாட்டை வந்து இது உள்ளே ஃபில்லிங்காக கொடுக்கலாம். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கோல்டு வித்து நம்ம என்ன கலர் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பீடை நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். ஜரி லைனை யூஸ் பண்ணி இந்த மாதிரி உள்ளே இருந்து நீடியில் எடுத்துகிட்டு அந்த லூப்பை பெருசாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த பீடை சுற்றி பேக் சைடு கொண்டு போய் லாக் பண்ணிடுங்க. சரிங்களா? இந்த மாதிரி லாக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அது சிங்கிள் பீடு மெத்தடில் லாக் ஆகிரும். நம்ம ஒவ்வொரு தடவையும் நாட் போட தேவையில்லை, இப்படியே போட்டுடலாம். இதே மாதிரி முடிச்சுட்டு செகண்ட் ஸ்டெப்பு நம்ம டபுள் கலருக்குமே நான் ஃபஸ்ட்டு சிங்கிள் லேயர் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ லாஸ்ட்டாக நம்ம போட்டோம் பார்த்திங்களா, அதே மாதிரி நான் ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டுறேன். போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? அதே மெத்தடில் தான் பண்ணுறேன். ஒரு லாங் செயின், ஒரு லாக் செயின், அதை கொண்டு வந்து கிராஸாக கொண்டு வந்து ஒரு லாங் செயின், லாக் செயின் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிள் ஜிக்ஸாக் போட்டோம்ல, அதே மெத்தடு தான். ஓகேவா? இப்போ வந்து செகண்டாக நம்ம என்ன சேஞ்ச் பண்ணுறோன்னா, இதுக்கு ஆப்போசிட் கலர் எடுத்துக்கோங்க. இந்த ஆப்போசிட் கலரில் எடுத்துகிட்டு இப்போது வேறு ஏதாவது அதுக்கு ஆப்போசிட் கலர் எடுத்தாச்சு. ஏற்கனவே நம்ம போட்டிருப்போம் பார்த்திங்களா, ஜிக்ஸாகாக வி, அந்த ஓப்பன் ஸ்பேஸ் ஒன்று குடுங்குனதாக இருக்கும்ல, அதில் இல்லாமல் அதுக்கு ஆப்போசிட்டு இப்போ 1லேருந்து ஃபஸ்ட்டு எடுத்தோம். இப்போ 2லேருந்து த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு அந்த ஜிக்ஸாக்கை கொடுத்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஜிக்ஸாக்கில் வி மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த ஸ்பேஸில் இந்த எல்லோ கலரோட குறுகலான ஸ்பேஸ் வரும். சரிங்களா? இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதை நீங்கள் பார்டராக கூட நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க. 2 வீடியோவும் நான் ஒட்டுக்க போட்டதுனால அதில் டைம் இதாகிடக்கூடாது. ரொம்ப லென்த்தியாக போனாலும் பார்க்க மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகேவா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க. ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட். தேங்க்யூ.